பார்த்தீங்கன்னா கச்சேரி முடிஞ்சிடுச்சு. கச்சேரி முடிஞ்சோனே அதை பார்த்தீங்கன்னா வயலெல்லாம் வந்து நிறைய நண்டுலாம் மேலே வந்தது. அப்போ நம்ம கானாசாரன் தம்பி என்ன பண்ணால் ஒரு குச்சியில் நூல் மாதிரி கட்டி அப்படியே அந்த வயலில் உள்ள அந்த ஹோல்ஸ் நண்டு வலையில் போயிட்டு அப்படியே கிளிக் பண்ணி அந்த காலை மாட்டி விட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு குச்சியை நோண்டி அந்த மண் பத்தனை எடுத்துகிட்டு நண்டு எடுக்க ஆரம்பித்தோம். பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்களேன். கானா பாரதிங்க பாருங்க, கானா பாரதி அவ்வளோ மாறானா பாரு. கானா சரண உன் கொஞ்சம் காட்டு. அவன் தான் நண்டு பிடிக்கிறான் ஆதிவாசி. இங்கே பாருங்க சரண மம்முட்டி இருந்தால் அழகாக வெட்டி எடுத்துடலாம்ல. இருட்டுல கானா பாரதி, கானா சரண, அஜிம்ராஜா 3 பேரும் கச்சேரி முடிச்சுட்டு வயலில் நண்டு பிடிக்கிறோம். நண்டு லாக் ஆகிட்டாப்ல. எல்லாம் குரல் வளத்துக்காக சொன்னேன். ஆமாம், நண்டு சாப்பிட்டா குரல் நல்லா இருக்கும். அதெல்லாம் 3 பாடுக்கிறோம். செம பெருசு. ஆனால் அம்மனா இல்லை, அண்ணன் கரெக்டாக லெவலாக எடுக்கும் போகிறான். கையாலே எடுத்துறான் அப்படியே. குச்சி ஒன்று வேணும். அப்படி வீட்டை புட்டுக்கும் கட்டி தான் பேக்கணும். இந்த லைட் அடிச்சா இருக்கும். பாருங்கண்ணா இந்த எண்டில் இருக்கு. கால் மட்டும் முடிச்சு கால் புட்டுக்கும் இருக்காது. மண்ணை தள்ளி விடு. இதை குத்தி பார்த்துட்டு எடுத்துடலாம். இல்லை அதை உடச்சிக்கும். இதை குத்தி பேருங்க. குச்சியில் ஏறி வரும். ஏன்னா நீங்கள் போய் தராது கால். ஆனால் அண்ணன் விடாம பாருங்க அந்த கையால் எடுத்துரும். கால் மட்டும் வந்து நான் அந்த பத்தையை வச்சு அமுக்கிட்டுல உள்ள கால் மட்டும் வந்துடும். என்னமோ கால் மட்டும் தான் வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை லூஸ் ஆயிட்டுனா. இல்லை வா, உடம்பு என் கையில் இருக்கும். அப்படியா? வெற்றிகரமாக இந்த பண்டை டெக்ஸில் போட்டுறாங்க. வெற்றிகரமாக நண்டு அவ்வளோ மாதம் அண்ணா இங்கே நண்டு அவ்வளோ மாதம் அண்ணா. கானா பாரதிங்க பாருங்க, கானா பாரதி அவ்வளோ மாதம் அண்ணா பாரு. கானா சரண உன் கொஞ்சம் காட்டு. அவன் தான் நண்டு பிடிக்கிறான். ஆதிவாசி. இங்கே பாருங்க சரண. இந்த ஐடியா எப்படி சார் உனக்கு வந்தது? கிராமத்துல இப்படிதான் பிடிப்பாங்களா? கிளிக்கி வச்சு ஆட்டினா இப்ப நைட்ல வெளில தெரியல, நான் தெரியாது உள்ளார இருக்கும். அதனால கிளிக்கி வச்சு ஆட்டுவாங்க. மழை பெஞ்சிருச்சு ஆட்டிட்டு இந்த இதை பொறுத்துருவாது வந்து வெளில வந்து நிக்கும்னா அப்படியே கட்டு கம்பி போட்டுருப்பாங்க. வச்சு முறுக்கிட்டு அருவா வச்சு அப்படியே உடச்சு எடுத்துருவாங்க வெட்டி. ஆனா இது மாதிரி நைட்ல பிடிக்குது இப்பதான் நானே பாக்குறேன். ஆச்சரியமா இருக்கு எனக்கே. பேசாம நைட்ல போய் பிடிச்சிடலாம் போல நண்டு. இந்த நண்டு செம்ம டேஸ்டா இருக்கும். இது இதை கோடை நண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. சலிக்கு செம்மையா சமைக்கும் இந்த நண்டு. தண்ணியில பிடிக்கிறதோட தண்ணி இல்லாம வரப்புல பிடிக்கிறதுதான் வேற லெவலா இருக்கும். கால் பிடிச்சோம். ரொம்ப இல்ல உனக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. மாதம் அண்ணா அப்பா விஸ்வஸ்ரீ கிளாஸ் இல்லை. கீபோர்ட் பிளேயர் நண்டு பிடிக்க வந்தாச்சு. ஒரு கானா சரணா, கானா பாரதியும் பிடிக்கிறாங்க. நண்டு பாலம் ஆமல்ல. பெரிய சரண் சரண் பெரிய சரண் சரண் பெரிய நண்டு. இது எப்படி எப்படி மேலே நிக்கிறான் ஆளு. மேல கொண்டு வரணும். அதை இல்லையே வெளியில நிக்குது. கரெக்டா கொண்டு வந்து இதுல ஒரு இன்னும் 2 சுத்து இருக்கு. நேர்ல போய் மாட்டிக்கிட்டேன். மேல குத்து மேல குத்து. நண்டு பிடிக்க பிடிக்குது. இருந்தா ஒரு ரொட்டில அப்படி தூக்கலாம். மம்முட்டி இருந்தா போதும். அதான் பாறை பெரிய பாறை செம பெருசு மாட்டிட்டு பாறை ஒட்டே குத்து அப்படியே நம்பி எடுத்துடலாம். இல்லை பாத்தீங்களா, இது உள்ள ஒரு 6 நண்டு பிடிச்சி வச்சிருக்கோம். திருப்பலி இப்ப உள்ள விடுறேன். திருப்பலி இப்ப உள்ள விடு தூக்கு. போட்டோ எடுத்தாலும் வரும். மாட்டிடுச்சா? மாட்டிடுச்சு. இல்லை நான் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிருக்கேன். உடச்சிருவேன். இதுல மாட்டி இந்த கட்டி விட, இந்த கட்டி விட. கால் சுருக்குல வந்து இல்ல கால் மாட்டிருக்குல்ல. மாட்டிருக்கு. திருப்பலி எல்லாம் லாக் பண்ணிருக்கு. அப்புறம் ஒரு குச்சியில லாக் பண்ணிட்டு அது ஒண்ணு பண்ண சார். இந்த கட்டி எடுத்துனா அப்படியே கை விட்டு எடுத்துலாம். எதுடா உங்க குச்சி கீழே ஒரு இது இருக்குது. அதான் இருக்க முடியாது. நானு என்ன பலின்னு விழுதாடி. பாருங்க நீ வேணா ரெண்டுக்கும் பாருங்க. அண்ணன் வச்சிருக்காரு திருப்பி தரமாட்டாரு. இங்க நிறைய இருக்கு, இங்க இல்லவே இல்லை. இங்க நம்ம கானா பாரதி, கானா சரண், மாதவன் தபலா அண்ணன், அப்புறம் விஸ்வஸ்ரீ,
ஒரு சைமன் கீபோர்ட் பிளேயர் நான் ராஜா எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இது வந்து சைமன் ஒரு க்ளூ கொடுக்குறாப்புல, ஒரு திட்டம் போடுறாப்புல. முன்னாடி ஆஜரா வந்து ஆஜராக்கா நம்ம போய் எல்லாம் சேர்ந்து பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் பயமுறுத்திடலான்ட்டு நினைச்சோம். வேணாம் வேணாம்னு சொன்னேன், போனான்னாப்புல. சரின்ட்டு நான் பயமுறுத்தலான்னு போய் இது திரும்பினா யாரை பயமுறுத்த நினைச்சோமோ அதுக்காலே நானும் சைமனும் வந்துட்டோம். அங்கே பாருங்க ஏண்டா வீடியோ ஓடிட்டு இருக்கா நிக்காது ஓடு. ஏன்னா தவக்கல பிடிச்சி வராம பிடிச்சி வரான் பத்தியா? ஏன்னா வாய் உள்ள வை. இல்ல இந்த கவரை பிரிச்சுட்டு போடணுமா எப்படின்னு தெரியல. பிரிச்சுட்டு போடு, இது காலி பண்ணிட்டோம். அப்படி மேலே ஆமாமா வை உள்ள போடு, இந்த வெள்ளை பைய காலி பண்ணிட்டோம். இது காலி பண்ணோம். பக்கமா லாக்ல இருக்கு, பக்கமா லாக்ல இருக்கு. உள்ள ஓடிச்சியா? வருது கம்மி கால மாட்டேது இருக்கு காலு முனையிலே மாட்டேங்குற. பின்னாடி விடு, நான் என்ன சொல்ற மாதிரி இல்ல திருப்பி பின்னாடி விடு. அப்படியே அப்படியே விடு, அப்படியே விடு, அப்படியே விடு. நான் லாக் பண்ண விடு. மழை வர மாதிரி இருக்கு. கரெக்டா பிரியே போதுமா, நம்ம கிளம்புமா, மழை வர மாதிரி இருக்கு. அப்புறம் நண்டு பிடிச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி குழம்பு வச்சாச்சு. நம்ம சரண பாரதி மாதவன்லாம் சேர்த்து பிடிச்சி கொடுத்த நண்டு அஜிம் ராஜா வீட்டில் சமையல் ஆகிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள், அடாடாடா எவ்வளோ அழகாக சுத்தமாக காலுக்கெல்லாம் பாப்பா அப்படியே உடச்சி. ஆஹா, பக்கத்தில் மீன் ஒருவல் தட தடன்னு வேந்துட்டு. குழம்புலாம் நல்லா கொதித்து போச்சு. அதில் நண்டுலாம் அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா அழகாக இருக்குது. அதை அப்படியே சுட்டு சுட்டு சோத்தில் அப்படியே இந்த குழம்ப நண்டு கால் அந்த கோப்பனோடு அப்படியே எடுத்து போட்டு அப்படியே என் ஒய்ஃப் அப்படியே தட்டை என் கையில் கொடுக்குறா பாருங்கள். அந்த தட்டை வாங்கும்போது அடாட நீ ஒரு புட்டி பிடிச்சிடணுன்ட்டு ஆசையாக போயிட்டுருக்கேங்க. சுட்ட சுட்ட சாப்பாட்டில் நண்டு குழம்பை ஊற்றி நண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நண்டு சதை பக்கத்தில் மீன் வறுவல் அந்த சதை கொஞ்சம் எடுத்து சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ஆஹா சுவையோ சுவைங்க.